அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் வந்து 12th கிளாஸ் மேக்ஸில் எக்ஸாம்பிள் சம். மாடுலஸ் ஆஃப் 3z மைனஸ் 5 + i = 4 என்ற சமன்பாடு வட்டத்தை குறிக்கிறது என காட்டுக. மேலும் இதன் மையம் மற்றும் ஆரத்தை காண்கன்னு சொல்கிறோம். முதல்ல நம்ம என்ன சொல்லுவோம், கலப்பெண். இது வந்து என்னம்மா, கலப்பெண். ரியல் பார்ட் இருக்குது, இமேஜினரி பார்ட் இருக்குது. ஓகேவா? கலப்பெண்ணின் வடிவில் உள்ள வட்டத்தின் சமன்பாடு எழுதுமா. கலப்பெண் வடிவில் உள்ள வட்டத்தின் சமன்பாடு z மைனஸ் 0 = r. இதுதான் ஃபார்முலா. இதில் மையம் வந்து என்னது, z0. ஆரம் வந்து என்னதுமா, r. ஓகேவா? இதுதான் முதல்ல ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதில் என்ன கொடுத்துருக்கான், 3z மைனஸ் 5 + i = 4. அப்போ இதை வந்து என்ன செய்யணும், இதை வந்து 3z மைனஸ் 5 + i வந்து = 4. இதை வந்து z மைனஸ் z0 இதை மாதிரி கொண்டு வரணும். அப்போ என்ன செய்யணும், 3 வெளியிடு. 3 மைனஸ் 5 மைனஸ் i டிவைடட் பை 3 = 4. ஓகேம்மா? z மைனஸ் z0 கொண்டு வந்துட்டோமா? ஓகேவா? ஸோ மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 5/3 மைனஸ் i/3 = 4/3. இது வந்து பார்த்தீங்களாம்மா, z மைனஸ் z0 = r. அப்போ வட்ட என்ற சமன்பாடு. அப்போ இந்த சமன்பாடு நம்பர் 1 வந்து கலப்பெண் வடிவில் உள்ள வட்டத்தின் சமன்பாடு. ஓகேவா? கேள்வி என்னம்மா, மேலும் இதன் மையம் மற்றும் ஆரத்தை காண்க. மையம் வந்து என்னது, மையம் வந்து எப்படி எழுதணும், 5/3 மைனஸ் 1/3. இதை வந்து இது வந்து எக்ஸு கொண்டு சொல்லுவோம். இது வந்து ஒய். ஆனால் இது வந்து என்னது, ரியல் நம்பர். இது வந்து இமேஜினரி நம்பர். இந்த இமேஜினரி நம்பரை ஒய் ஆக்சிஸில் கொண்டு வரணும், ரியல் நம்பரை எக்ஸ் ஆக்சிஸில் கொண்டு வரணும். ஆரம் வந்து என்னதுமா, ஆரம் = 4/3. ஓகேவாம்மா? புரிஞ்சுதாம்மா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. ஓகேம்மா? நான் வந்து என்னுடைய அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலில் நிறைய சம்ஸ் போட்டிருக்கேம்மா. கிட்டத்தட்ட காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயே கிட்டத்தட்ட 100 சம்ஸ் வந்து டெரைவ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் அங்கே போய் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி படிச்சுக்கோங்கம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.